வியூவர்ஸ், வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலண்ட். இன்றைக்கி கிறிஸ்மஸ்க்காக ஏரோமேட்டிக்காக ஒரு மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் கழுவி ஊற வச்சுருக்கேன். மட்டனை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 டீஸ்பூன் உப்பு. இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா பெசரி விட்டுக்கோங்க. எல்லா மட்டன் பீஸ்லேயும் படுற மாதிரி நல்லா பெசரி வச்சுக்கோங்க. இது போல் பெசரி வச்சுட்டு இதுக்கப்புறம் நம்ம 200 ml தயிர் அதையும் இது கூட சேர்த்து நல்லா பெசரிட்டு இதை அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. 4 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கூடவே ஒரு 7-8 பச்சை மிளகாவும் வச்சுருக்கிறேன். 5 வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன். இது கூட ஒரு கட்டு புதினாவை ஆஞ்சி 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். அதே போல் ஒரு கட்டு கொத்தமல்லியை ஆஞ்சி 2ஆக பிரித்து வச்சுருக்கேன் கட் பண்ணி. ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுருக்கேன். நெய் ஒரு 8 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் பன்னீரில் 1/4 டீஸ்பூன் ஃபுட் கலர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் வச்சுருக்கேன். இப்போ தாளிக்கிற சமம் பார்த்துடலாம். ஒரு 6 ஏலக்காய், ஒரு 4-5 பட்டை, ஒரு 8 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, ஒரு பிடி காஞ்ச ரோஜா இதழ், 2 அன்னாசிப்பூ, 200 ml எண்ணெய் வச்சுருக்கேன். முதல்ல குக்கர் அடுப்பில் வச்சு அதில் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருந்த அந்த மட்டன் அதில் போட்டுட்டு மட்டன் மேரினேட் பண்ண பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை சுவைட்டி இதில் ஊற்றிடுங்க. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ நம்ம கொஞ்சம் புதினாவும் கொத்தமல்லியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடியை போட்டு ஒரு 4 விசில் விட்டுடலாம். 1/4 மணி நேரம் பொறுத்து திறந்து பார்த்து மட்டன் வெந்திருக்குதான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிவிட்டு இப்போ நல்லா மட்டன் வெந்திருக்கு. நான் இப்போ பிரியாணி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி அதில் பிரியாணி சாமான்லாம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். முதல்ல மசாலா சாமான்லாம் போட்டு ஒரு வதக்கி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் அதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்ல லைட் ப்ரௌன் கலராக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பக்கத்துலேயே ரைஸ் குக் பண்ணுறதுக்கு தண்ணியும் ரெடியாக வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். அது கூடவே தக்காளியையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இது குழையிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணும். தக்காளி இப்போ நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். சேர்த்து விட்டு நல்லா இது போல் கிளறி விட்டுடலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டு அது கொதிக்கும்போது புதினாவும் கொத்தமல்லியும் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது அரிசி வேக வைக்கிற தண்ணி கொதிச்சிச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த அந்த பாஸ்மதி ரைஸை இதில் போட்டுடலாம். இது கூட 3 டீஸ்பூன் உப்பும் போட்டுக்கலாம். இது ஒரு 80% 90% வெந்தால் போதும். இப்போ மட்டன் நல்லா ரெடி ஆகிடுச்சு. நல்லா அதை கிளறி விட்டுட்டு எலுமிச்சம்பழம் ஜூஸு, ஒரு பழத்தோட ஜூஸு புழிஞ்சி வச்சுருந்தேன், அதையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே நான் மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சேன். அதனால் இப்போ நான் 2 டீஸ்பூன் தான் போடுறேன். நீங்கள் சரி பார்த்து போட்டுக்கோங்க. இது கூட ஒரு பிடி புதினாவை சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு பிடி கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். அரிசி வெந்துடுச்சு. இவ்வளோ தான் வேகணும், அதுக்கு மேலே வேகக்கூடாது. இதை நம்ம ஒரு கரண்டியாக எடுத்து அந்த மட்டன் கிரேவி மேலே போட்டு நல்லா பரப்பி விட்டுக்கணும். ஃபுல்லாக நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே ஒரு பிடி புதினாவும் அது கூடவே ஒரு பிடி கொத்தமல்லியும் இதுக்குள்ள தூவிக்கலாம். அது கூடவே ஒரு பிடி ரோஜா இதழ், காஞ்ச ரோஜா இதழை அதில் போட்டுக்கலாம். இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய்யையும் போட்டுக்கலாம். ஏற்கனவே 3 டேபிள் ஸ்பூன் பன்னீரில் 1/4 டீஸ்பூன்
ஃபுட் கலர் போட்டு கலந்து வச்சுருக்கேன். அதே இதில் போட்டுக்கலாம். இது கூடவே வெனிலா எசன்ஸு 1.5 டீஸ்பூன் அதையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம மூடி போட்டு இதை மூடிட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். இதை அப்படியே 25 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேக விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் 10 நிமிஷம் பொறுத்து நம்ம இந்த மூடியை திறந்து பார்க்கலாம். அப்பா, செம்ம வாசனை அடிக்குது. இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், பிரியாணி எப்படி பொல பொலன்னு உதிரி உதிரியாக எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். மட்டனும் அவ்வளோ ஜூஸியாக இருக்குது. ஓகே, மேரி கிறிஸ்மஸ். See you on my next video. Bye bye.